ஐந்தாண்டு திட்டம் தீட்டும் தொடக்க காலம் ஆரம்பமானது. கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியில் மதிய உணவை திட்டத்தையும் சேர்த்து அதற்கான எவ்வளவு செலவாகும், எவ்வளவு ஏழை மாணவர்கள் அதன் மூலம் கல்வி கற்கும் வாய்ப்பு உருவாகும் போன்ற புள்ளி விபரங்களை சேகரித்து கொடுக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பெருந்தலைவர் காமராஜர். அதன் அடிப்படையில் முதல் வருடத்தில் எவ்வளவு பேருக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்ய முடியும், ஆண்டுக்கு ஆண்டு எவ்வளவு பேருக்கு அதிகப்படுத்தலாம், ஐந்தாண்டின் முடிவில் எத்தனை லட்சம் ஏழை குழந்தைகள் பயனடைவார்கள் போன்ற புள்ளி விபரங்களை தொகுத்து கல்வித்துறை வளர்ச்சி திட்டங்களுடன் இணைந்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தனர் கல்வி அதிகாரிகள். ஆனால் ஐந்தாண்டு திட்ட குறிப்புகளை பரிசீலித்து பரிந்துரை செய்யும் 3 அடங்கிய அதிகாரிகள் குழு நிதிநிலை பற்றாக்குறையை காரணம் காட்டி புதிய திட்டமான மதிய உணவு திட்டத்தை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க தொடங்கினர். ஆனால் கல்வி அதிகாரிகள் அனைவருமே பகல் உணவு திட்டத்தை பற்றி முதலமைச்சரே பல பொதுக்கூட்ட மேடைகளில் தீவிரமாக பேசி வருகிறார். இதற்கான தனி வரி போடவும் தயங்க மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பகல் உணவு திட்டத்தை அதிகார மட்டத்தில் தள்ளிவிடுவது சரியல்ல என்று வாதாடினார்கள். முடிவில் மதிய உணவு திட்டத்தை அமைச்சரவை முடிவுக்கே விட்டுவிட தீர்மானித்தனர். அமைச்சரவை இத்திட்டத்தை பற்றி விவாதித்த போது அதில் கலந்து கொண்ட கல்வித்துறை அதிகாரிகள், நடுத்தர வர்க்கத்தினர் ஏற்கனவே பள்ளிக்கு வருகிறார்கள், ஏழைகள் தான் வருவதில்லை, பள்ளிகளிலே உணவு கொடுத்துத்தான் அவர்களை இழுக்க வேண்டும், பகல் உணவு திட்டத்தை கை விட்டு விடுவதனால் மாணவர் சேர்க்கை இலக்கையும் குறைத்துக் கொள்ள வேண்டியதுதான், வேறு வழியில்லை என்று கூறினார்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கல்வித்துறைக்கு சம்பந்தமில்லாத சில உயர் அதிகாரிகள் தங்கள் கருத்தை சொல்ல முதலமைச்சர் காமராஜரிடம் அனுமதி கேட்டனர். அவர்களது கருத்தையும் அறிந்து கொள்ள விரும்பிய காமராஜர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். அரசன பள்ளிகளில் இத்தகைய திட்டம் இருந்து வருகிறது. அது கான்ட்ராக்டருக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவும் அளவு பிள்ளைகளுக்கு உதவுவதில்லை. மற்ற பள்ளிகளிலும் பண செலவை தவிர பயன் எதுவும் இருக்காது. எனவே அந்த பணத்தை வேறு நல்ல காரியம் எதற்காவது செலவிடலாம் என்று மூத்த அதிகாரிகள் தங்கள் கருத்தை தெரிவித்தனர். மூத்த உயர் அதிகாரிகள் கூறிய கருத்துக்களை குறுக்கீடு ஏதும் செய்யாமல் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் காமராஜர். அவர்களது கருத்துக்களை முழுமையாக கேட்ட பிறகு, இத்திட்டத்தை கான்ட்ராக்டர் மூலம் நடத்தக்கூடாதுன்னு என்பதை இப்போதே பதிந்து கொள்ளுங்கள். பொதுமக்கள் குழுவே பகல் உணவு திட்டத்தை நடத்த வேண்டும்னே. அடுத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று ஆணையிட வேண்டும்னே. இந்த முடிவை எழுதி கொள்ளுங்கள். பகல் உணவு திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வோம்னே என்று அமைச்சரவை கூட்டத்தில் உறுதியாக தீர்ப்பு கூறினார் முதலமைச்சர் காமராஜர்.